மண்ணுமானிலனும் மலைகளும் கடலும் வானமும் தானவருலகும் துண்ணுமாய் இருளாய் துலங்கொளி சுருங்கி தொல்லை நான்மறைகளும் மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கிருள் நிறங்கெட ஒரு நாள் அன்னமாயன்று அங்கு அருமறை பயல்தான் அரங்கமா நகரமர்ந்தானே. இதோ இங்கே ரங்கநாதனை சேவிக்கின்றோம். பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளாம் திருவரங்க நகரப்பனை சேவிக்கின்றோமே. இந்த பெருமாள் யாரு தெரியுமா? ஏதோ உறங்குவது போல நாம் அவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் உறங்குவது போல் யோகு செய்பவன். நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷனே ஜாகரூகா என்பார் போஜமகாகவி சம்பூராமாயணத்தில். அவரை பார்த்தால் தூங்குவது போல் இருக்கும். ஆனால் உண்மையில் ஜெகத் ரக்ஷண சிந்தை. இந்த உலகத்தை ரட்சிப்பதில் தீட்சிதனாய் கொண்டு ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் காப்பு கட்டி கொள்வது வழக்கம் உண்டல்லவா? அதுபோல பரமாத்மா தீட்சிதனாய் இருக்கான். இவன் தான் மண்ணுமானிலனும் மலைகளும் கடலும் வானமும் தானவருலகும் துண்ணுமாய் இருளாய் துலங்கொளி சுரங்கி தொல்லை நான் மறைகளும் மறைய எல்லாம் மறைந்து விட்டனவாம். பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்த விஷயங்கள் மறைந்து விட்டன. அதாவது வேதங்கள் மறைந்தன என்றால் என்ன பொருள்? தற்பொழுது அடுத்ததாக ஒரு கதை பார்க்க போகிறோம். ஹயக்ரீவாவதாரம். ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று ஆச்சாரியர்களுக்கு தலைவர் ஹயக்ரீவ மூர்த்தி தான் என்பதில் சந்தேகம் இல்லாமல் நாம் அறிய வேண்டும். அப்பொழுது வேதத்தில் விஷயங்கள் இருக்கின்றன. அந்த வேத விஷயங்களை நாம் அறிவதற்கு நமக்கு ஞானம் இல்லை. ஒருவேளை உபதேசம் பெற்றிருக்கிறோம் என்றால் கூட உபதேசத்தை கேட்டவர்கள் எல்லோருமே தங்கள் உள்ளத்துக்குள்ளே இருத்திக் கொள்கிறார்களா என்ன? யோசித்து பாருங்கள். நல்ல விஷயங்களை கேட்கிறோம். சென்ற உபன்யாசத்தில் ஒன்றை சொன்னேன் அடியேன். உபன்யாசங்கள் கேட்பதற்கு குறைவே இல்லை. சொல்பவரும் குறைவில்லை, கேட்பவரும் குறைவில்லை. சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இருவருக்குமே வைராக்கிய சித்தி உண்டாகி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன கதையை சொல்லுவோம் இந்த இடத்தில். அதன் பிறகு மறுபடியும் இங்கே உள்ளே வரலாம். சுகபிரம்மம் பாகவதத்தை பரீட்சித் மகாராஜாவிற்கு உபதேசம் செய்தார். கங்கை கரையில் பரீட்சித் மகாராஜா தான் செய்த குற்றத்திற்கு மனம் வருந்தி 7 நாட்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் உயிர் நீப்பது என்பதாக நிச்சயித்துக் கொண்டார். அங்கு சென்று அமர்ந்தான். எங்குமே ராஜசபைக்கு செல்லாதவர், காசுபணத்திற்கு ஆசைப்படாதவர், அவதூதர், முற்றும் திறந்த மகா ஞானியான சுகபிரம்மம் பரீட்சத்தை கண்டு அவரிடத்தில் மிகுந்த கருணை கொண்டு 7 நாட்கள் பாகவதம் என்னும் மகாபுராணத்தை அவனுக்கு உபதேசம் செய்தார். உபன்யாசம் முடிந்தது. உபதேசத்தை கேட்டான். பரீட்சித் மோட்சத்தை அடைந்தான். ஆங்காங்கு பாகவத சப்தாகங்கள் உபன்யாசங்கள் நடைபெறுகின்றன. அடியேனே பல முறை பாகவத சப்தாக உபன்யாசத்தை செய்திருக்கிறேன். பல மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கேட்கிறார்கள். உடனே எல்லோரும் மோட்சத்திற்கு சென்று விடுகிறார்களா என்ன? ஏன்? ஒருவேளை பாகவதத்தை கேட்டால் மோட்சம் என்று சொன்னது பொய்யோ? சந்தேகம் உண்டாகிறது அல்லவா? உண்மையில் சொன்னவர் எதையும் எதிர்பாராமல் மகா ஞானியாக அவதூதராக இருந்து வைராக்கியத்தில் தலை சிறந்தவராக சொன்னார். கேட்டவன் தனக்கு இதனால் நற்பேறு கிடைக்கின்றது, தான் பெறாத பேறு பெற்றிருக்கிறோம், இந்த பிறவியை இனி நாம் நல்ல வகையில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்னும் ஆசை கொண்டு அன்னாகாரம் இல்லாமல் கேட்டு அதனால் மோட்சத்தை அடைந்தான். இப்பொழுது அது போன்று நடைபெறுவது இல்லையே என்றால் உடனே நடைபெறுவது இல்லை. ஆனால் உபதேசங்கள் செய்ய செய்ய காலக்கிரமத்தில் உண்டாகிறது. அதற்கும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒருவன் தன்னை அறியாமல் விஷம் உண்டு விட்டான். ஃபுட் பாய்சன் என்கிறோம். அல்லது ஏதோ அவனுடையதான ஆகாரத்திற்குள்ளே விஷம் சென்று விட்டது. உடனே கண்கள் சுருங்கி கொள்கின்றன, வாயிலிருந்து நுரை தள்ளுகிறது, உடம்புகள் சுருங்குகின்றன, நீளம் பாரிக்கின்றது. அவசர அவசரமாக அவனுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் மருத்துவர்கள். சாப்பிட்டது ஒரு துளி விஷம், ஆனால் சிகிச்சைக்கு குடம் குடமாக மருந்து உள்ளே செலுத்தப்படுகின்றது. பாட்டிலாக அவருக்கு உள்ளே நாம் அந்த சலைன் ட்ரிப்ஸ் என்கிறோம் அல்லவா, அது போன்ற மருந்துகளை செலுத்தி வருகிறோம். சாப்பிட்டது இவ்வளவு துளி விஷம் தானே, இவ்வளவு மருந்து சாப்பிட வேண்டுமா என்றால் விஷத்தின் வீரியம் அதிகம். அது உடம்பு முழுக்க ஒரு நொடியில் பரவிவிட்டது. சற்று பொறுத்துத்தான் இந்த மருந்து உடல் முழுவதும் உணர்வுகளிலும் பறந்து நாடிகளிலும் நரம்புகளிலும் இந்த மருந்து செலுத்தப்பட்டு இரத்த ஓட்டத்தை சீராக்கி பிறகு அவனை குணப்படுத்துவா போலேதான்
தற்பொழுது நாம் சம்சாரம் என்னும் பெருவிஷத்தை புஜித்திருக்கிறோம். ஆச்சாரியர்கள் செய்யக்கூடிய உபதேசத்தை அவ்வப்பொழுது கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே நிறைத்துக் கொண்டு கடைசியில் பரீட்சித் மகாராஜனை போல நல்லதொரு கதியை அடைய போகிறோம். ஆகையால் உபதேசம் சொல்வதும் தவறில்லை, உபதேசம் கேட்பதும் தவறில்லை. உபதேசத்தை மறப்பதினால் நாம் எதையோ இழந்து விட்டோம் என்று நினைக்கவும் தேவையில்லை. கேட்டுக்கொண்டே இருக்க ஒரு நாள் நிச்சயம் பலனளிக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். ஏனென்றால் பரபிரம்மம் உபதேசம் செய்தார், பிரம்மதேவர் உபதேசத்தை பெற்றார். அந்த பிரம்மதேவருக்கே உபதேசம் மறந்து விட்டது என்றால் நம்மை போன்ற சாமானியர்கள் நிலை என்ன? சரகசனந்தாரிகள் வந்து கேள்வி கேட்டவுடன் தான் பிரம்மதேவருக்கு இதன் பொருள் விளங்காமல் இருந்தது. பகவான் சொல்லி இருக்கிறான் போல இருக்கிறது, நமக்கு உபதேசம் செய்தானே, நான் தான் அதை மறந்து விட்டேன். தன் பிள்ளைகளிடத்தில் விஷயம் தெரியாமல் இருப்பதை எப்படி வெளிப்படுத்திக் கொள்வது? இந்த தயக்கத்துடன் பிரம்மதேவர் இருந்த பொழுதுதான் பகவான் தானே அவதாரம் செய்தான். அதுவும் அன்ன வடிவில் அவதாரம் செய்தான். பின்னும் வானவர்க்கும் மறைய, நான்மறைகளும் மறைய, அந்த நான்மறைகள் மறைந்த பொழுது பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கிருள் நிறங்கெட ஒரு நாள் அன்னமாய் அன்று அருமறை பயந்தான். அன்னமாய் அன்று அருமறை, இது எவ்வளவு அருமையானது, எவ்வளவு முக்கியமானது. இதை மறக்கலாமா? இதை இழக்கலாமா? அன்னமாய் அன்று அருமறை பயந்தான். மிகவும் புனிதமான புண்ணியமான மேன்மையான அந்த மறையான வேதத்தை உபதேசம் செய்தான். இப்பொழுது படுத்துறங்குவதை போல நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய நம் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன். சரி, சென்ற உபன்யாசத்தின் கேள்விக்கு என்ன பதில்? எதற்காக பகவான் ஹம்சாவதாரத்தில் உபதேசம் செய்தார்? ஏதோ ஒரு ரூபத்தில் வரலாமே, எதற்காக நிருசிம்மாவதாரத்தை எடுத்தார் என்று கேட்டால் அதற்கு பதில் உண்டா என்ன? பகவானுடைய விருப்பம் அது, சொல்லிவிடலாம். ஆனால் இங்கே சூக்ஷ்மமாக அதில் ஒரு தத்துவம் பொதிந்திருக்கிறது. எதற்காக ஹம்சாவதாரத்தை செய்தான் சுவாமி என்றால், அன்னப்பறவைக்கு ஒரு குணம் உண்டு. கவிஞர்கள் எல்லோருமே அன்னப்பறவையை பாடும் பொழுது அன்னத்தின் அந்த மேலான குணத்தை கொண்டாடுவார்கள். நளதமயந்தி சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். நளனுக்கு தமயந்தியின் மீது காதல் உண்டாவதற்கும் தமயந்திக்கு நளன் மீது காதல் உண்டாவதற்கும் என்ன காரணம்? நடுவில் தூது போன அன்னப்பறவை தான் காரணம். அதுபோன்று சுவாமி வேதாந்த தேசிகன் ஹம்ச சந்தேசம் என்னும் அற்புதமான ஒரு காவியத்தை ஏற்றியிருக்கிறார். ராமன் அன்னப்பறவையை தூது விடுத்ததை போன்று இவருடைய கற்பனையில் உதித்தது ஒரு காவியம். அன்னத்திற்கு என்ன குணம்? அப்படி எல்லோரும் அன்னத்தை விரும்புவதற்கு என்ன காரணம்? வெண்மையாக இருக்கின்றதா? அதுதான் காரணமா? ஹம்சத்வனி, ஹம்சத்வனி ராகங்களில் சிறந்ததாயிற்று. ஹம்சத்தை போன்று குரல். இப்பொழுது நாம் அன்னப்பறவையை பார்க்க இயலாது, அது அருகிவிட்டது. தற்பொழுது நாம் பார்ப்பது வாத்து. அன்னம் என்பது வேறு, வாத்து என்பது வேறு. ஆனால் அன்னத்தை அறிவதற்கு நாம் இதை உபயோகித்துக் கொள்ளலாம். ஆலயங்களில் சுவாமி வீதி உலா வரும்பொழுது பிரம்மோற்சவ சமயத்தில் ஹம்ச வாகனத்தில் புறப்பாடு கண்டுவிடுவார். மிக அழகாக இருக்கும். அந்த ஹம்சம் தெளிந்த தீர்த்தத்தில் தான் வசிக்கும், கலங்கிய தீர்த்தத்தில் வசிக்கவே வசிக்காது. அன்னமாச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை ஹம்ச பக்ஷியாகவும் அந்த அலர்மேல் மங்கை தாயாரை அந்த ஹம்ச பக்ஷியின் பேடையாகவும் வர்ணிக்கும் பொழுது, என் இதயம் கலங்கி இருந்தால் என் பிரபு ஸ்ரீனிவாசனான அன்னப்பறவை உள்ளே வசிக்க மாட்டான். என் இதயம் தெளிந்த நீரோடையாக இருந்தால் தான் பத்மாவதி தாயார் என்னும் பெண் ஹம்சத்துடன் என் பிரபுவான ஸ்ரீனிவாசன் என்னும் ராஜஹம்சம் என் இதயத்தில் வசிப்பான் என்று பாடுகிறார். ந கதாச்சித் ரத்திம் குருதே ஹம்சா கர்தமாம்பசி. சேற்றுக்குட்டையில் ஹம்சமானது ஒரு பொழுதும் விருப்பத்தை வைத்துக் கொள்ளாது. அது மழை காலத்தில் மானசரோவர் என்னும் இடத்திற்கு சென்று விடுமாம். இமயமலை சாரலில் உள்ளதான பெரிய ஏரி, பிரம்மாவுடைய மனசினால் உண்டாக்கப்பட்ட ஏரி. அந்த ஏரியில் கலங்களே இருக்காது. ஏனென்றால் மண்ணாலையும் கல்லாலையும் அது கிடையாது, ஷேரே அங்கே கிடையாது, கற்பாறைகளினால் உண்டானது என்பதனால் அது தெளிந்திருக்குமா. மனசு காமக்ரோதங்களினால் இருந்தது என்றால் எம்பெருமான் என்னும் ஹம்சம் வரமாட்டான். அது சரி சுவாமி, ஹம்சமாய் அவதாரம் செய்ததற்கு காரணம் என்ன? ஹம்சம் என்னும் ஆச்சாரியனுக்கு என்ன பெருமை என்றால், அதுதான் கவிகள் கொண்டாடுகிறார்கள். நீரக்ஷீர விபாகத்தை செய்யும். பாலையும் தண்ணீரையும் அன்னத்தினிடத்தில் கலந்து வைத்தால் அந்த அன்னப்பறவை பாலை மட்டும் உறிஞ்சி சாப்பிடுமாம்,
ஆனால் ஒரு பொழுதும் தண்ணீரை அது ஏற்றுக்கொள்ளாது. அந்த பாலையும் தண்ணீரையும் அது பிரித்து விடுவான். அதை கம்பராமாயணத்தில் மிக அழகாக வர்ணிக்கிறார் கம்பநாட்டாழ்வான். அயோத்தி நகரத்தின் செழிப்பை சொல்லும் பொழுது, அயோத்தி நகரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய காடுகளுக்கு சென்றதான மாடுகள் மாலை பொழுதில் தங்கள் கன்றுகளை நினைத்துக் கொண்டு வேகமாக வருகின்றன. அதற்குள்ளே நாழிகை ஆகிவிட்டதினாலே அந்த பசுமாடுகள் அல்லது எருமை மாடுகள் முளைக்கடுப்பு தாங்காமல் பாலை சொரிகின்றன. அவைகள் சொரிந்த பால் அருகருகே இருக்கக்கூடிய சாலையோரம் இருக்கக்கூடியதான குளங்களில் சென்று நிரம்புகிறது. அதில் தங்கள் தாய்ப்பறவையின் வருகை பார்த்து கொண்டு ஹம்ச குஞ்சுகள் பட்டினியுடன் காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சமயத்தில் முழுவதும் பாலாகிவிட்டவுடன், பாலும் தண்ணீரும் கலந்தவுடன் ஹம்ச குஞ்சுகள் தங்களுக்கு இயற்கையிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடியதான சக்தியினாலே அந்த தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் பருகி பசியாறுகின்றன என்று அயோத்தி மாநகரத்தின் செழிப்பை கம்பநாட்டாளன் போற்றுகின்றார். அதுபோன்று பகவான் ஹம்சாவதாரத்தை செய்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சனகசனந்தாரிகள் குழம்பி இருக்கிறார்கள் தத்துவம் தெரியாமல். ஏற்கனவே உபதேசம் செய்ததினாலே பிரம்மதேவருக்கும் ஒரு குழப்பம் உண்டாகி இருக்கின்றது, அதை மறந்து விட்டார். தற்பொழுது வேதத்தில் எத்தனையோ அம்சங்கள் இருக்கின்றன. இவைகளில் எது பரதத்த நிர்ணயத்தை செய்யக்கூடியது என்பதை நாம் அறிவதற்கு நீர க்ஷீர விபாகம் செய்ய வேண்டும். பாலையும் தண்ணீரையும் கலந்து வைப்பதை போல வேதத்தில் எல்லாம் கலந்திருக்கின்றது. அதில் மேலான பாலை பிரித்து எடுத்து தேவையற்றதான தண்ணீரை விலக்கி வைக்கக்கூடியதான சாமர்த்தியத்தை பெற வேண்டும். அதற்கு ஹம்சபக்ஷியை போன்றதான ஒரு அனுகிரகம் நமக்கு சிந்திக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எம்பெருமான் எடுத்த அவதாரம் ஹம்சாவதாரம். இது ஒரு ஆச்சாரியாவதாரம். ஹம்சாவதாரம் என்பது ஒரு ஆச்சாரியாவதாரம். ஆகையால் அன்னமாய் அன்று அருமறை பயந்தான். இனி பிரம்மதேவருக்கு சந்தேகமே ஏற்படாது. அவரை விட அந்த சனகசனந்தாரி யோகிராஜர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சந்தேகத்தை முழுவதுமாக ஒழித்து நல்ல ஞானத்தை பெற்றார்கள். பகவான் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தின் முதல் ஆச்சாரியராக திகழ்கிறான். மமாபி அகில லோகானாம் குருஹு நாராயணஹா அகுருஹு. இவனுக்கு மேற்பட்ட குரு என்பவர் கிடையாது. இவன் ஒருவனே தனிப்பெரும் குருவாக திகழ்கிறான். இந்த ஹம்சாவதாரத்திற்கு பின்னர் அவன் எடுத்த மற்றொரு அவதாரம் ஆச்சாரியாவதாரம், மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்ய மகாகுருவை தேடி நாம் செல்லலாம்.